வெல்கம். லெட்ஸ் we are going to balanced binary tree. ஓகே, நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் பைனரி ட்ரீ அப்படின்ற கான்செப்ட் கீழே தான் இந்த பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ வருது. ஃபஸ்ட்டு பைனரி ட்ரீ அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஒரு ட்ரீயில் ஒரு நோடுக்கு மோர் தென் 2 சைல்டு வந்து இருக்கக்கூடாது. ஸோ சைல்டு இல்லாமல் இருக்கலாம், 0 சைல்டு இருக்கலாம், 1 சைல்டு இருக்கலாம், 2 சைல்டு இருக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்கலாம். மோர் தென் 2 வந்து சைல்டாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பைனரி ட்ரீ. ஸோ இப்போ பேலன்ஸ்டு பைனரி ட்ரீனா என்ன? பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ ஆல்சோ நோன் அஸ் ஹைட் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. அதாவது இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதான் வந்து பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. இப்போ பாருங்கள், இதோட லெஃப்ட் ஹைட்டும், இப்போ ஒரு நோட் எடுத்துட்டோம்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் சைடு அதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது, ரைட் சைடு அதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடு ஹைட்டும் ரைட் சைடு ஹைட்டும் நம்ம டிஃபர் பண்ணணும். ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, 1க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், -1ஆக இருக்கலாம். இது 3 இருக்கலாம். ஸோ 1க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அது பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ கிடையாது. பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ அப்படின்றதோட ஃபார்முலா இங்கே பாருங்கள். A balanced binary tree is a binary tree structure it's which left and right subtree of every node differ in height by no more than 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இது வந்து ஒரு நோடு. ஓகே, ஃபஸ்ட் நோட் நம்ம எப்போவுமே ரூட் நோடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நோடு எடுத்துட்டோன்னா இதுக்கு ரைட்டில் எவ்வளோ ஹைட் இருக்குது, லெஃப்டில் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்கணும். இதோட ரைட் ஹைட் பார்த்திங்கன்னா 1 2 3. ஸோ 3 லெவல்ஸ் இருக்குது. இது லெஃப்ட். ரைட்டு பார்க்கும்போது 1 2 3 சேம் 3 இருக்குது. அப்போ 3 - 3 ஆன்சர் எனக்கு 0. ஸோ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் எவ்வளோ? 0. இந்த 25 அப்படின்ற நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 0. இப்போ 20th நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் பார்ப்போம். இதோட லெஃப்டில் பாருங்கள் 1 2 லெவல்ஸ் இருக்குது. ரைட்டில் பார்க்கும்போது 1 லெவல்ஸ் தான் இருக்குது. இதுக்கு கீழே இன்னும் இல்லை. அப்போ 2 - 1 ஆன்சர் வந்து 1. ஸோ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1. இப்படி தான் நம்ம ஒன்றுக்கும் பேலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து மோர் தென் 1ஆக இருக்கக்கூடாது. அதான் வந்து பேலன்ஸ்டு பைனரி ட்ரீயோட ஃபார்முலா. ஓகே, அதான் இங்கே நான் ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன். A balanced binary tree will follow the following condition. என்னென்ன கண்டிஷன்? The absolute difference of height of left and right subtree at any node is less than 1. ஸோ less than 1ஆக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்? For each node is left subtree is balanced binary tree. Each node is right subtree is balanced subtree. இப்போ இந்த நோடு நான் எடுத்துட்டேன், இந்த ஒரு நோடு எடுத்துட்டேன்னா இதில் இருக்கிற இப்போ லெஃப்டில் இருக்கிற ஒரு நோடும் இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் நம்ம கரெக்டாக இருக்கணும். ரைட்டில் இருக்கிற ஒரு நோடும் எனக்கு கரெக்டாக இருக்கணும். இதான் வந்து இதோட ரூல்ஸ். ஓகே, ஹைட் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீனா என்ன? நம்மளோட பேலன்ஸ்டு பைனரி ட்ரீயை தான் ஹைட் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். அது வந்து ஹெச்பி அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் ஃபேக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஹெச்பி. இப்போ இந்த நோடோட ஹெச்பி என்ன அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். இதோட ரெண்டையும் லெஃப்டையும் ரைட்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் என்ன வருது, அதான் அந்த நோடோட ஹெச்பி. ஓகே, அதாவது அந்த ஹெச்பி அப்படின்றது பேலன்ஸ் ஃபேக்டர். இதில் 2 டைப்ஸ் இருக்குது பேலன்ஸ்டு பைனரி ட்ரீயில். ஃபுல்லி பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ, செல்ஃப் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. ஃபுல்லி பேலன்ஸ்டுனா ஒன்றும் கிடையாது. நம்ம இப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 ஆன்சர் வந்ததுன்னா அதுதான் ஃபுல்லி பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஒருவேளை 1ஓ -1ஓ அந்த மாதிரி ஆன்சர் வந்ததுன்னா அது செல்ஃப் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. நம்ம இந்த பைனரி ட்ரீயில் பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்மளோட ரூட் நோடுக்கு இப்போ இது வந்து ஃபுல்லி பேலன்ஸ்டு, இது ஃபுல்லி பேலன்ஸ்டு, இது ஃபுல்லி பேலன்ஸ்டு. இப்போ இந்த 1 -1 வந்திருக்குல்ல, இதெல்லாமே நமக்கு செல்ஃப் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. ஸோ இப்போது இதில் உள்ள ஒரு நோடும் எனக்கு 0ன்னு ஆன்சர் வந்திருந்தது அப்படின்னா தான் இந்த ஹோல் ட்ரீயுமே ஃபுல்லி பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ அப்படின்னு நான் சொல்லணும். இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ட்ரீ வந்து எனக்கு ஃபுல்லி பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ கிடையாது. ஏன்னா சம் நோட்ஸுக்கு வந்து 1ஓ -1ஓ எனக்கு ஆன்சர் வந்திருக்கு.
ஸோ அதனால இது வந்து எனக்கு செல்ஃப் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நோட் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு கீழே எத்தனை நோட் இருக்குது? 1 2. இதுக்கு ரைட்டில் 1 2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 0. இது எடுத்துக்கும் போது இது கீழே 1 1 இருக்குது, இதோட ஆன்சரும் 0. தேர்ட் நோட் எடுத்துக்கும் போது இது கீழே 1 1 இருக்குது, இதோட ஆன்சரும் 0. இப்போ இதுக்கு எந்த நோடுமே இல்லை. ஸோ இது எல்லாமே 0 0 0 0 வரும். அப்போது இதுதான் வந்து ஃபுல்லி பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. ஓகே, இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஃபேக்டர் கே இருக்கு இல்லையா, இது வந்து ஈக்குவல் டு 0. தென் தட் ட்ரீ இஸ் நோன் அஸ் ஃபுல்லி பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. அதாவது ஹெச்பி வந்து 0ன்னு கொடுத்துடணும் நம்ம. ஓகே, செல்ஃப் பேலன்ஸ்டு அப்படின்னா இஃப் த பைனரி ட்ரீ ஹேஸ் பேலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் 1, அதாவது 1 இருக்கலாம், இல்லை -1 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து செல்ஃப் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. இன்னொன்று வந்து இது வந்து தென் இட் இஸ் அண்ட் ஏவிஎல் ட்ரீன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஏவிஎல் ட்ரீ. இப்போ இது பார்க்குறேன் பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரூட் நோடு கீழே 1 2 3 மொத்தம் 3 லெவல்ஸ் வந்து இருக்குது ஹைட்டு. இப்போ இதுக்கு ரைட் பார்க்கும்போது 1 2 2 தான் இருக்குது. அப்போது 3 - 2 ஆன்சர் 1. ஸோ இது மாதிரி தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து செல்ஃப் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஏவிஎல் ட்ரீ அப்படின்றது என்னென்னா, ஏவிஎல் ட்ரீ த டிஃபரன்ஸ் பிட்வீன் லெஃப்ட் சப்ட்ரீ அண்ட் ரைட் சப்ட்ரீ ஹைட் இஸ் அட்மோஸ்ட் 1. அதாவது மோஸ்ட்லி அதோட ஆன்சர் வந்து 1 தான் இருக்கணும் ஏவிஎல் ட்ரீயில். ஏவிஎல் ட்ரீ இஸ் செல்ஃப் பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. ஓகே, then AVL tree is the difference between left and right subtree greater than 1. அதாவது நம்ம என்ன சொல்லிட்டோம், 0வா இருந்ததுன்னா ஃபுல்லி பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ சொல்லிட்டோம், 1ஆ இருந்ததுன்னா செல்ஃப் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ சொல்லிட்டோம். இப்போ 1க்கு அதிகமாக இருந்ததுன்னா அது பேலன்ஸ்டு ட்ரீலையே வராது, அப்படி தானே? ஸோ அதை பேலன்ஸ்டு ட்ரீயாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு ரொட்டேஷன் கொடுக்கணும், அந்த ட்ரீயை ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது. லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன். 4 ரொட்டேஷன் வந்து இருக்குது. இதில் ஏதோ ஒரு ரொட்டேஷன் யூஸ் பண்ணி அந்த ட்ரீயை பேலன்ஸ்டு பைனரி ட்ரீயாக நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ அந்த ரொட்டேஷன் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய டாப்பிக்காக வரும், ஒரு ரொட்டேஷனும் எப்படி நடக்கும், நம்மளுக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பேலன்ஸ்டு பைனரி ட்ரீனா என்ன, அதோட 2 டைப்ஸு, ஃபுல்லி பேலன்ஸ்ட் ஆர் செல்ஃப் பேலன்ஸ்டுனா என்ன, பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாமே பார்த்துருக்கோம். தேங்க்யூ.